ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் கிஷோர். திருப்பி இன்னொரு ப்ரெடிக்ஷன் தப்பாயிருச்சு. அது மிஸ் ஆனதே 3 தான். அதில் ஆர்சிபியே 2 வாட்டி. திருப்பியும் எங்களை நம்பாதீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. அண்ட் நீ இன்னொரு இன்னொரு வாட்டி சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி கரெக்டாக இருக்கு. நீ ப்ரிவியூலே சொன்ன ஆர்சிபியோட ஒரே வின்னிங் மந்திரம் என்ன இருக்குன்னா சேசிங் தான். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கனாலே அங்கேயே 70% மேட்ச் விட்ட மாதிரி தான் இது வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அண்ட் இவங்க வின் பண்ணாங்க டாஸ், ஆர்ஆர் வின் பண்ணி சேசிங்னு சொன்னாங்க. அண்ட் போல்ட் எடுக்கல விக்கெட்டை. போல்ட் வந்து ஒரு லீத்தலாக இருப்பார். 7:30 ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் பிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவருக்கு நல்லா ஸ்விங் ஆகும். அவருக்கு ஹெல்ப் பண்ணலங்கிறப்ப ஒரு ஆர்சிபி ஒரு பெரிய ஸ்கோர் போவாங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் 2 பேருமே நிற்கணும், ஏன்னா பின்னாடி இருக்கவங்க ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு ஒரு டிசிஷன் எடுத்து நின்று ஆடணும்னு முடிவு பண்ண மாதிரி இருந்தது. போஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதும் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல கூப்பிட்டு பேசினாங்க 100 அடிச்சிருக்காக கோலி. அவரும் சொல்லியிருந்தாரு பவுலர்ஸ் வந்து ஹார்டா வருவாங்க, ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கணுன்றதுக்காக. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு விக்கெட் கொடுக்காம அவங்களை கெஸ்ஸிங்லேயே வைக்கிற மாதிரி டக்குன்னு ஏறி ஆட ஆரம்பிச்சா அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைனை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி ஆடி கரெக்டான பால்ஸ் மட்டும் பிக் பண்ணி அடிச்சுட்டு அப்படி பண்ணாரு. அண்ட் கோலி இன்னொரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அதிக செஞ்சுரி. அந்த ரெக்கார்டு இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு ரெக்கார்டு ஸ்லோவஸ்ட் 100 ஐபிஎல்ல. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தர் அடிச்சிருக்காரு, மணிஷ் பாண்டே 2009 சவுத் ஆப்பிரிக்கால அடிச்சிருக்காரு 67 பால்ஸுக்கு. அதை ஈக்குவல் பண்ணியிருக்காரு கோலி கஷ்டப்பட்டு. அதுதான் நடந்திருக்கு. அண்ட் அவர் ஸ்லோ பிச்சுன்னு சொன்னாரு, ஆனா அது கொஸ்டினபிளா இருந்தது. நம்ம ஆர்சிபி மட்டும் கொஸ்டின் பண்ணல, நேற்று மேட்ச்ல சிஎஸ்கேவையும் இதே கொஸ்டின் தான் பண்ணோம். ஸ்லோ பிச்சு 170 175 அடிச்சிருந்தா ஈஸியா வின் பண்ணிருப்போம்னு ருத்ராஜ் பேசுறப்போ அவங்க ஆடுறப்போ அது ஸ்லோ பிச் மாதிரி தெரியல. 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோவாச்சே தவிர்த்து பவர் பிளேல நல்லா பண்ணாங்க. இவங்க பவர் பிளேல 48 தான் அடிச்சாங்க, அவங்க பவர் பிளேல 80 அடிச்சாங்க. அதுதான் மேட்ச் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி. இங்க 2 பேர் செஞ்சுரியன்ஸ் இருக்காங்க. அந்த செஞ்சுரியன்ஸ் இன்னொருத்தர் சாம்சன். அவங்க சாம்சன் அண்ட் பட்லர் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் ஃபாஃப் அண்ட் கோலி ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் இருக்க வித்தியாசம் தான் இந்த மேட்ச்ன்ற மாதிரி தோணுது எனக்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் அவங்க 8 ஓவர் போட்டு 60 ரன் கொடுக்குறாங்கன்னா இவங்க 4 ஓவர் போட்டு 60 ரன் கொடுக்குறாங்க. அவங்க கரெக்டா லைன் லென்த் பிடிச்சி கரெக்டா போட்டு கண்டெயின் பண்ணாங்க ஓவர்ஸை. இங்க 4 பேர் ஆக்சுவலி என்ன நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல. சாயல் அஸ்வின் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இந்தியாவுக்கு ஆடுறவங்க, அவங்கள பார்த்து இவங்க என்ன பண்றாங்க. வைஷாக் ஒரு கேள்வி கேட்கிறேன், 2 பேர் நல்லா பண்ணிருக்காங்க ஆர்சிபியில கோலியை தவிர்த்துன்னா வைஷாக் விஜயகுமார் லாம்ப்ரோவர் ஆடின மேட்ச் ஒரு ப்ராமிசிங் ஆடி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, வைஷாக் விஜயகுமார் 4 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து 2 மேட்ச் டிராப் பண்றாங்க. லாம்ப்ரோவர் அவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா ஆடி கொடுத்துருக்காரு, அவரை டிராப் பண்றான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்கன்னா அவர் ஆட வைக்க வேண்டியதுன்னா எதுக்கு ஒரு புது பிளேயரை தூக்கிட்டு வந்து ஆட வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நீ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுதான் ஸ்டார்ட் நல்லா தான் போச்சு, போக மேட்ச் அப்படியே மாறி. இப்போ என்ன மெயினா நான் கோலி பத்தி பேசினா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அப்படி பேசினாலும் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாரா அப்படின்னு கோலியோட ஃபேன்ஸ் வருவாங்க சண்டைக்கு. அதனால எதுவும் பேசுற மாதிரி இல்லை. ஓகே, டீசெண்டான ஸ்கோர், ரொம்ப மொக்க ஸ்கோரு அப்படிலாம் சொல்ல முடியாது, டீசெண்டான ஸ்கோர். ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப கம்மி, ஆர்சிபி போலிங்க்கு ரொம்ப கம்மியான ஸ்கோரு. அதுக்கப்புறம் சரி எப்படி போக பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 10 ஓவர் வரைக்கும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நான் நீ சொன்ன மாதிரி தான் அஸ்வின் சால் அவங்க 2 பேரும் தான் மேட்சே டர்ன் பண்ணிட்டாங்க. சால போயிட்டு 18 ஓவர் கொடுக்குறாங்க, விக்கெட் எடுக்கிறாரு. அதெல்லாம் என்னடா மூவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அஸ்வின் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் போட்டு 4 ஓவர் 28 ரன் கொடுத்தாரு. அது பயங்கரமான மூவ் ஆகுது. நாண்ட்ரி பர்கர் ஆடின 3 மேட்சுமே பவர் பிளேயர் நல்லா போட்டு லாஸ்ட்ல அடி வாங்கினவர் இன்னைக்கு அதையும் மாட்டிட்டாரு. அதுலயும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவேஷ் கான் கண்டிப்பா அவர் சொல்லிட்டாரு வேற, ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டு நான் இந்த வாட்டி விளையாடுறது இந்தியா டீமுக்கு வர்றதுக்காக தான்ன்றாரு. அதுக்கு தகுந்த போட்டுண்டா இருக்காரு. இந்த மேட்ச்ல ஃபைனல் நல்லா போட்டாரு. ஸோ டெட் ஓவருக்கு அவரும் முகேஷ் குமாரும் நல்ல ப்ராமிசிங்கா இருக்காங்க. பட் முகேஷ் குமார் இன்ஜுரி ஆயிடுறாரு. மேபி இவர் பிக் பண்ணுவாங்களான்ற ஒரு கொஸ்டின் கூட வருது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவ்வளவுதான். அதை தாண்டி கோலி கேமும் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. டியூப்ளிசிஸ் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாரு, பட் வேற வழி இல்லை. ஒரு பக்கம் தள்ளி ஆடுறாங்கன்னா இன்னொரு பக்கம் அடிச்சுதான் ஆகணும், அதை பண்ணாரு. நீ சொன்ன மாதிரி
லாம்ப்ரூ கரெக்ட் நல்ல பிக் தான். ஆனா வந்து இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணது ஓகே தான். நான் செகண்ட் ஹாஃப் அப்ப சொல்றேன் மறுபடியும். ஆர்சிபி பத்தி ஒண்ணு சொல்லணும், நான் செகண்ட் ஹாஃப் பத்தி சொல்றேன். சோ அந்த பர்சன் பிக் பண்ணது ஓகே தான். நம்ம மேட்சுக்கு சும்மா கான்வர்சேஷன் அப்போ சொன்னேன், 16 பால்ஸ் இருக்கு, லெக் ஸ்பின்னர் போறதுனால டிகே இறக்கல. அப்படி இறக்கிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் இன்னமும் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். கேமரன் கிரீனுக்கு பேட்ல படவே இல்லை. டியூப்ளிசிஸ் கேட்டா அது இல்ல, அவர் ஆடிட்டர், நாங்க அதனால தான் அவரை இறக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி ஏதோ சமாளிச்சிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் புடிச்சு ரொம்ப பண்றாங்க. அந்த 4 பால் தட்டி ஒரு சிங்கிள் எடுத்துட்டு 3 பால் கோலி ஆட விட்டுருக்கலாமே. கோலி சாயல்ல அவ்வளவு ஆடி இருக்காரு. இந்தியா நெட்ஸ்ல ஆடி இருப்பாரு, ஆர்சிபி நெட்ஸ்ல ஆடி இருப்பாரு. அவரு நல்லா தான் கம்ஃபர்டபுளா ஆடினாரு சாயல. ஒரு சிங்கிள் தட்டு கொடுக்க முடியாதா டிகேவால? அப்புறம் ஏன் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் லாம்ப்ரோரை பத்தி இன்னொன்னு சொல்லணும், அவர் ஆர்ஆருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. 3 வருஷம் கிட்ட ஆர்ஆருக்கு ஆடி இருக்காரு. அதே கிரவுண்ட்ல ஆடி இருக்காங்க. அவர் அந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் எஃபிஷியன்டா இருந்துட்டு போறோம்னு எனக்கு ஒரு தோணுது. அதனால அதுவே ராங்குன்ற மாதிரிதான் இருக்கு. இல்ல அதோட வேற இவங்களே ஆல்மோஸ்ட் 13 to 14 ஓவர்ஸ் ஆடிட்டாங்களே. அந்த புது பையன் 5 பால் தான் ஆடினா. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஒரு 3 பால் ஆடினாரு. அதுக்கப்புறம் கிரீன் ஒரு 6 பால் ஆடினாரு. அவ்வளவுதான். கோலி 75 பால் ஆட்டாரு. அவர் ஒரு 20 பால் ஆட்டாரு. 100 பால் முடிஞ்சிச்சு. மிச்சம் 20 பால் தான் மற்ற பிளேயர்ஸ்ல ஆடி இருக்காங்க. சோ அந்த 20 பால் லாம்ப்ரூ ஆடி அவர் 40-45 வச்சிருந்தாருன்னா பெரிய ஸ்கோர் வந்திருக்கும். நீ முன்னாடி சொன்னதுதான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆர்சிபி ரிவ்யூல சொல்லியிருந்தோம், அவனுக்கு கான்பிடன்ஸ் இல்ல, அதனால அப்படி பண்றாரா என்னன்னு தெரியல. இந்தியாவுக்கு அவர் ஆடுறப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு ஆர்சிபியை விட. ஏன்னா அவரோட ஸ்டாட்ஸோ இல்ல இந்தியாவுக்கு ஆடுறதோ பார்த்தா அவர் எப்படி தட்டி தட்டி ஆடி பண்ணணுமான்ற மாதிரி தெரியல. ஆனா இங்க நம்பிக்கை இல்ல, நம்மளை நம்பிதான் பிரான்சைஸ் இருக்கு, நம்மளை நம்பிதான் ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி 20 ஓவர் நின்னுடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னு எனக்கு தோணுது. இந்தியாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பிளேயர் மாதிரியும் தெரியுறாரு. ஆர்சிபிக்கு அவர் மட்டும் தான் அடிக்கிறாரு. அவர் ஏன் அப்படி ஆடுறாருன்றதுக்கு எனக்கு தோன்ற ரீசன் என்னன்னா, பின்னாடி இருக்கவங்க அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம இருந்தா இன்னும் ஒரு 20 ரன் அடிப்போம். ஆனா இப்பவும் நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, அவர் ஸ்லோ ட்ராக்னு சொன்னாரு. அவருக்கு தெரியும் தான் இவ்வளவு பெரிய குவாலிட்டி பிளேயர் இருந்தாலும் ஒரு 20 ரன் ஷார்ட் மாதிரி தான் தோணுது அவங்க கொடுத்த ஸ்டார்டிங். ஒரு டீம் 145 விக்கெட்லெஸ்ஸா வந்துட்டு 180 தான் அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஏத்துக்க முடியல. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். எதுவுமே வேணாம், அந்த மனுஷனை பத்தி குறவும் சொல்ல முடியல. நான் ஒன்னா கேக்குறேன், தயவு செய்து பொத்துன்னு கீழே விழுந்து இன்ஜுரி ஆயிடணும். அவர் ஒரு சீரியஸ் ஃபுல்லாவே ஆடாம போயிடணும். இதுக்கப்புறம் ஒரு டோர்னமெண்ட்டே ஃபுல்லா ஆடாம போனான்னா அப்ப தெரியும், ஓகே உண்மையா மட்டமான டீம் தான் ஆர்சிபி, கோலி இல்லைன்னா டீமே இல்லையான்றத காட்டணும்னா அவரு இன்ஜுரி ஆகணும். ஏன்னா அவரை தூக்க முடியாது, அவரை டிராப் பண்ண மாட்டாங்க. அவரா கீழே விழுந்து கையை உடச்சின்னு இன்ஜுரி ஆகி போனாருன்னா அப்ப தெரியும் ஆர்சிபி கோலியா, கோலி இல்லாம அவங்க சூப்பரா எல்லாமே. நான் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். ஆனா அது இப்ப நடக்குமா தெரியல, அடுத்த சீசன்ல பாக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் அவருக்கு சொல்லணும். அந்த நம்ம யோசிக்கிற விஷயம் அதை நான் சொல்றேன், இந்த மாதிரி நம்பிக்கை இல்லையோ. ஆனா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்ப பிளேயர்ஸும் அப்படிதானே ஒரு மென்டாலிட்டியில ஒரு சைக்கலாஜிக்கலி கோலி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது அவங்க ஆடுறதுலயே தெரியுது. சாஃபா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், நம்மளே ஆடிடணும் அப்படின்றப்போ அவங்களுக்கே இவங்க நமக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லோ அண்ட் கான்பிடன்ஸ் இருப்பாங்களோன்ற மாதிரியும் தோணுது. கொஞ்சம் நம்பி பண்ண வைக்கணும். தெரியல, அது ஒரு சீசன் போனா பரவாயில்லன்னு நினைச்சு பண்ணணும். எனக்கு யாரை ரீடைன் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆர்சிபி முன்னாடி சொன்ன மாதிரிதான் அவங்க கோலியை விட மாட்டாங்க. ஏன்னா கோலி திடீர்னு போய் டெல்லிக்கு ஆடுறாரு, இல்ல கேகேஆருக்கு ஆடுறாரு, சும்மா பேச்சுக்கு சொல்றேன், அந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆர்சிபின்னு ஒரு ஃபேன் பேஸ் அப்படியே இருக்கா, அந்த லாயல்ட்டி இருக்கா, ஆர்சிபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கான்றது அப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கா தெரியும். நிறைய பேர் சிஎஸ்கே தோனியை கூட சொல்லுவாங்க. ஸ்டில் அவரோட ஏரா முடிஞ்சிச்சு, இன்னும் கோலி ஒரு 4-5 வருஷம் ஆடுவாரு. இதே மாதிரி ஒரு டீம் அவருக்கு சப்போர்ட்டிவா இல்லாத ஒரு டீம் இருக்குன்னா அவர் கப்படிக்க மாட்டாரோன்ற வருத்தம் இருக்கு. அவரு பண்ணிருக்க இதுக்கு அவர் ஒரு கப்பாவது ஜெயிக்கணும்னு தோணுது. ஆர்சிபில நடக்குமான்னு தெரியல. இல்லைன்னா அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க அதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கோலியை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு ஒரு நல்ல அவரை சுத்தி ஒரு நல்ல டீம் ரெடி பண்ணும். முதல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் வேணும். சும்மா ஹிட்டர்ஸ் 4 பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ஜெயிக்க முடியாது மேட்சா. அது காட்டிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட ஓரளவுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கெல்லாம் காரணம் யாரா இருந்தாங்கன்னா, முன்னாடி இருந்த சிராஜ் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுனா அந்த மாதிரி டைம்ல தான் வந்தாங்க குவாலிஃபை ஆகி. ஒரு சான்சஸாவது ஹோப்ஸ் இருந்தது, மேபி ஜெயிப்பாங்களோ அப்படின்னு. இப்போ தெரியல, 5ல 4 உதப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க தேடி பிளே ஆஃப்ஸ் வருவாங்களான்னு தெரியல. அண்ட் செகண்ட் ஆஃப் போயிடு
இன்னொன்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும். இந்த வீடியோ வெளியே போய் ரீச் ஆகுமா அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் முதல்ல தனக்காக ஆடக்கூடாது, டீமுக்காக ஆடணும். எப்போ அதை மாத்துறாரோ கோலி, அப்பதான் நீ சொன்ன மாதிரி அந்த மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க வின் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப் போயிடலாம். ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இந்த பிச்ல ஆடணுன்றது ஹோம் பிச் கண்டிஷன்ஸ்ல எப்படி ஆடணுன்றத காட்டினாங்க. அவங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எப்பவும் போல திருப்பியும் இந்த சீசன்ல அவுட் ஆயிட்டாரு. முன்னாடி நான் ஒன்று சொன்னேன் உங்ககிட்ட, அதுதான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேவி அருண் கார்த்திக் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜியோல வந்து பேசுறாரு, கமெண்ட்ரி எல்லாம் பண்றாரு, தமிழ்நாடு கிரிக்கெட்டர். அவர் சொன்னாரு ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் மேட்ச்லயே எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்டா இருக்குமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பட்லர்லாம் சொல்றப்போ அவர் சொன்னாரு இந்த மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் லாஸ்ட் 2-3 இயர்ஸா ஏன் ஆடிட்டு இருந்தாருன்னா இந்தியாவுக்கு ஆடணுன்ற ஒரு எய்ம் இருந்தது அவருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டோரை இடிச்சு உடைச்சு நான் உள்ள வருவேன்னு வந்தாரு. ஆனா போன சீசன் அப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவருக்கு எல்லா கதவும் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லா ஃபார்மேட்லயும் டெபியூ ஆயிட்டாரு, எல்லாத்துலயும் ப்ரூவும் பண்ணிட்டாரு. இப்ப அவர் ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் இல்ல. அவர் வந்து ஒரு 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 நோன் பிக்கு அவரோட இது. இப்ப எப்படி கோலி, ரோஹித் சர்மா, கில்லு, பும்ரா அவங்களெல்லாம் எழுதிடுறாங்களோ அதே மாதிரி அவர் பேரையும் எழுதிடுவாங்க. அப்போ அவருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய இது இல்ல. அண்ட் ஒரு கான்ஸ்டன்டா ஆடி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு 1 இயரா போன ஐபிஎல் இருந்து கண்டினியூஸா ஆடிட்டு இருக்காரு. அது இப்போ வெளியே போடும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸ்க்குன்னு சொன்னாரு, அது கன்ஃபார்மா நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு ரிலாக்ஸா அப்படியே வந்து ஆடணும்னு நினைப்பாருன்னு சொன்னாரு, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அது ஸ்பாட்டா இருந்தது, அதுதான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். திருப்பியும் அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு. நிறைய பேர் ரச்சின் ரவீந்திரா மாதிரி அவுட் ஆகுறாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னு போட்டுட்டு இருக்காங்க, கமெண்ட்ரிலையும் சொல்றாங்க. அண்ட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா 2 பேரும் காமன் ஃபேக்டர் என்னன்னா இழுத்தடிக்க பாக்குறாங்க, டச் பண்ணி விடாம ஆஃப் சைட்ல வர பால் ஆஃப் சைட்ல டச் பண்ணி விடாம இழுத்தடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகுறாங்க. அதை மேபி மாத்தணும். 2 பேருமே குவாலிட்டி பிளேயர்ஸ், ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பட்லர் பெருசா லைஃப்லாம் இல்ல, ரன் அவுட்ல லைஃப் இருந்தது. ஆனா அவருக்கு நீங்க லைஃப் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன வகையில போய் முடியும் அப்படின்றத காட்டினாரு. அவரோட 100th மேட்ச் 100 அடிச்சாரு. அவர் 100 அடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், சப்போஸ் மிஸ் ஆயிடுவோம் அப்படின்னு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க தட்டி கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவரு அப்படி பண்ணல. அது பாக்குறப்போ தெரிஞ்சுது. திருப்பி அவரும் 100க்கு ஆடுவாரோ, டபுள்ஸ் ஓடிக்கணும்னு நினைப்பாரோ அப்படிலாம் பார்க்காம பால் போதா சிங்கிள்ஸ் அடிச்சு இட்மேர் அடிக்க விட்டாரு, துருவ் ஜோரல் அடிக்க விட்டாரு, அவங்களாம் அவுட் ஆயிட்டாங்க. மேபி ஒரு 4 or 6 போயிருந்ததுன்னா அவருக்கு சான்ஸ் கூட கிடைக்காம இருக்கும். கமெண்ட்ரிலையும் அபினவ் முக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு, அவர் 100க்கு ஆட்ட மாட்டாருங்க, அவர் டீம் பிளேயருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிதான் பண்ணாரு, அது தெரிஞ்சது. ஆனா லாஸ்ட் பால் அடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஒரு பால் 6 அடிச்சா 100ன்னா யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணாரு. டோ எண்ட் ஆஃப் த பேட்ல பட்டுது, 1 பவுன்ஸ் கூட போயிருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அவரு ஆடினதுக்கு அவருக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, கிடைச்சது 100ன்ற மாதிரிதான் இருந்தது. எனக்கு ஹாப்பியா இருந்தது. குவாலிட்டியா ஆடினாங்க. டாப் 3 மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலே இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஆனாங்கன்னா என்ன நடக்கும்னு நம்ம சொல்லவே வேணாம். ஆர்ஆர் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. ஆல்ரவுண்டர் கேப் இருக்கு, அது என்னைக்காவது உதப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு, முன்னாடி நம்ம பேசின மாதிரிதான். ஆனா இப்போதைக்கு குவாலிட்டி டீமா தெரியுறாங்க, டாப் ஆஃப் த டேபிள் போயிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு. அண்ட் ஹை சான்சஸ் இருக்கு அவங்க பிளே ஆஃப் வர்றதுக்கு. நீ செகண்ட் ஆஃப் ஜெய்ஸ்வால் பற்றி சொல்லிடணும். இதே மாதிரிதான் கேட்டிருக்காங்க சங்ககரா கிட்ட. அவர் அதே பதிலா சொல்லியிருக்காரு. அருண் கார்த்திக் சொன்னதான் சொல்லியிருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பயங்கரமா ஆடி இருக்காரு, செம்ம ஆவரேஜ் வச்சுட்டு இருக்காரு. ஒரு 3 பேட் மேட்ச் வச்சு கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பட் நீ சொன்ன பாயிண்ட் அங்க வேலிடா இருக்கு. அதுக்கப்புறம் முதல்ல நான் பிராங்கா சொல்லணும்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா போடா இவனுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டானு, இவனுக்கு என்னடா பேசணுன்ற மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பிரசன்டேஷன்ல போயிட்டு டூப்ளிசிஸ் பேசுனதை பார்த்தேன். அதை பார்த்த பிறகுதான் ஓகே சரி பேசிடலாம், பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு. நான் மேட்ச் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஆர்சிபி நிறைய ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னேன். கரெக்டா ஆண்டி ஃபிளவர் அதை தான் பண்ணின்னு இருக்காரு. டூப்ளிசிஸ் என்னன்னா சொல்லியிருக்காருன்னா, நாங்க பவர் பிளேல நல்லா போட்டோம், ஒரே ஒரு மைனஸ் டாகர். ஆனா டாகருக்கு ஏன் ஓவர் கொடுத்தோம், இமான்ஷோ ஏன் உள்ள கூட்டணும்னா லெக்கி லெஃப்ட் ஆர்ம். அவங்க டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் தான் இருக்காங்க, ஹெட்மேர். ஸோ ஹெட்மேருக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு மட்டும் தான் நாங்கள் மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். அதை தாண்டி மேக்ஸ்வெல் குவாலிட்டி ஸ்பின்னர் மாதிரி தான், ஆனா அஸ்வினாலுக்கு போட மாட்டாரு. ஸோ அப்போ அவர் யூஸ் பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த 2 ஸ்பின்னரையும் கூட்டினோம். இந்த 2 ஸ்பின்னரும் அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க, ஸ்பின் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க, பவுலிங்கும் சிராஜை மாட்டி போட வச்சாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல திடீர்னு டாப் பிளே போட வச்சாங்க, எஸ்டேல பவர் பிளேல போட வச்சாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10
ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தா வின்னு. அது எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி லம்ரோ ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை நம்ம மேட்சுக்கு தான் பேசணும், சிராஜை பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவரே போட வைக்கணும். அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணினே இருக்காங்க. அவர் பேசுனது இதுதான் சொல்லி இருக்காரு, நாங்க இதை ட்ரை பண்ணோம், அதை ட்ரை பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், ஃபீல்டிங் மட்டும் நாங்க ஸ்லாப்பியா இருந்தோம். ஸோ நாங்க இது எல்லாமே ட்ரை பண்ணோம். அதோட பாயிண்ட்ஸும் கரெக்டா இருந்தது. ஆமா, பட்லருக்கு சாம்சனுக்கு நீ ஆஃப் ஸ்பின் போட்டுனா செம்மடி அடிப்பாங்க. ஸோ அதனால லெக் ஸ்பின் கொடுத்தாங்க, அதனால லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கொடுத்தாங்க. பட் அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா அவங்க நிக்க வச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்க கிட்ட டீம் நல்லா இல்ல. சோ என்னதான் ட்ரை பண்ணாலும் இதுக்கப்புறம் வர மேட்சஸும் அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரை வச்சு ஆமா ரொம்ப ஆடுவாங்கன்றது. கஷ்டம். இன்னும் 9 மேட்ச்ல 8 ஜெயிக்கணும் அவங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகிறதுக்கு. 8 ஜெயிக்காம 7 ஜெயிச்சா கூட ரன் ரேட் வகையில தான் போக முடியும். அதோட வேற நீ இன்னொரு பாயிண்ட் சொன்ன, விஜயகுமாரை ட்ரை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஃபேஸ் போலிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய தப்பு. ஒரு 2 தூரமா இருக்கு, அந்த டைம்ல எஸ் டயாலுக்கோ இல்ல சிராஜுக்கோ ஓவர் கொடுத்துறாங்க. அவங்க ஸ்லோ பால் போடுறத மிடோனுக்கும் மிட் விக்கெட் நடுவுல அடிச்சுட்டு 2 ஒரே ஓவர்ல 3 2 ஓடினாங்க. சோ விஜயகுமார் போட்டிருந்தாலும் அது விஜய்குமார் அவரும் போட்டிருந்தாலும் ஸ்லோ லேயர் போடுறவர் தான். சோ தள்ளி 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 2 ஓட்டிருப்பான். எக்காச்சக்க டபுள்ஸ். மேட்ச் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 டபுள்ஸ் தான் ஆடினாங்க ஆர்சிபி. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் 13 ஓவர் முடியல போய் 8 டபுள்ஸ் ஆட்டாங்க. சோ நிறைய டபுள் ரன், 2 ஓடினேன்ட்டாங்க. அதனால அந்த இடத்துல மீடியம் ஃபேஸ் போட்டனால முடியாது. கண்டிப்பா ஸ்பின் தேவைப்பட்டிருக்கும். அந்த ஸ்பின் நல்ல ஸ்பின் அவங்க கிட்ட இல்ல. மேபி கரண் சர்மா தெரியல என்ன பண்ணிருப்பாருன்னு. மெயின் டிராபேக் அதுதான். அவங்க அதான் ஓப்பனர் சொன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறாரு. பட் அவர்கிட்ட ஒரு நல்ல பிளேயர்ஸ் இல்ல. யாருன்னா ஆண்டி பிட்ஃபிளவர். இல்ல நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்த மேட்ச் அவங்க தில்ஷாக் உள்ள எடுத்துட்டு வர. நம்மளும் சொல்லி நேரா இருக்கும். ஆனா இதுக்கு மேல எல்லாமே மஸ்ட் வின் மேட்ச் தான். அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணுவாங்க. இப்ப நல்லா ஆடிட்டாங்களே, ஓபனர்ஸ் நல்லா ஆடிட்டாங்க. கேமரூன் கிரீன் இல்ல நல்லா ஆடிட்டாங்க நீ சொல்ற. எனக்கு பவர் பிளேல அவங்க நல்லா ஆடல தான். சிஎஸ்கே போன வாட்டி என்ன பண்ணாங்களோ அதே தான் இவ்வளவு பண்ணாங்க. 48 ரன்லாம் பத்தாது பவர் பிளேல இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு. பவர் பிளே 2 பேரும் தட்டி தான் ஆடிட்டு இருந்தாங்க. இல்ல அதை நம்ம சொல்லிக்கலாம், அங்க அப்படி பேச மாட்டாங்க. நல்ல ஸ்கோர் தான். விக்கெட் லாஸ் பண்ணாம நீ 6 ஓவருக்கு 30 அடிச்சா கூட சூப்பர் ஸ்கோர் தான். அதுக்கப்புறம் மிச்சோல சம்மடி அடிச்சிடலாம், அந்த கணக்கு தான். இப்ப அதே 6 ஓவருக்கு 80 புரியுது. ஆனா இவங்க 15 ஓவருக்கு 130 தான் அடிக்கிறாங்க விக்கெட்டே விடாம. அதுதான் பெரிய டிராபேக். அது மிடில் ஓவர்ஸ்ல ஓபனர்ஸ் ஒழுங்கா விளையாடல. அதனால பவர் பிளே அதான் சொல்றேன். நீ சொல்ற கணக்கு அந்த 15 ஓவருக்கு 130க்கு 3-4 விக்கெட் வேண்டிருச்சுன்னா அப்ப சொல்லலாம், கன்ஃபார்ம் அப்ப ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த ஓப்பனிங் நல்லா விளையாடுறதுனால வில் ஜாக்ஸ் வந்தாலும் 1 down 2 down தான் வருவாரு. அவருக்கு அந்த பிளேஸ் செட் ஆகுமா தெரியல. டியூப்ளசிஸ் ஸ்டெப் ஆன் பண்ணி கீழே இறங்கி ஆடுவாரான்றது தெரியல. நிறைய ட்ரை பண்றாங்க நீ சொன்னல, இதையும் கூட பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க. பண்ணிட்டு இருக்காங்க. டிசைடர் மேட்ச் வந்துருச்சு, மேபி இன்னும் ஒரு மேட்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு மேட்ச் வில் ஜாக்ஸ் ஆடாம போயிட்டாருன்னா அப்புறம் அவரையும் உட்கார வைக்க தான் ஆகணும். சோ ரொம்ப ரொம்ப ஹார்ட் சிச்சுவேஷன்ல இருக்காங்க பிராங்கா சொல்லணும்னா. எப்படி இங்கிருந்து அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணி, ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. அப்படி பார்த்தா எல்லாரும் பவுன்ஸ் பேக் பண்ணா அப்ப யார் தான் தோக்குறது? அப்ப தோக்குறது ஆர்சிபியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா டீம் ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கு. கோலியை தவிர யாரும் பண்ற மாதிரி தெரியல. பவுலிங் சுத்தமா ஒரு பவுலர் கூட இன்னும் செட் ஆகல. ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் கன்சிக்யூட்டிவா நல்லா போட்டிருக்காங்கன்னு பேர் சொல்றதுக்கு யாருமே இல்ல. சிராஜ் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் 2-3 சீசன்ஸ். அவருமே இன்னும் எடுபடல. என்ன பண்ணுவாங்கன்றது கஷ்டமா தான் இருக்கு ஆர்சிபி நிலைமை. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? வேறதான் மெயின் மறுபடியும் அவங்க அந்த மேட்சுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னா டோனி ஆண்டா அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிப்பாரு. அவர் பார்க்காம கண்டிப்பா மேட்ச் ஓவர் கொடுத்திருப்பாரு. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கோடு போட்டு அந்த கோட்ல தான் நான் நடப்பேன், நான் அந்த கோடை தாண்டி போக மாட்டேன். இது முடியுது, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடியுது. 6th ஓவர் தான் இவரு போட்டு போனாரு கேமரூன் கிரீன். 7th ஓவர்ல ரன் போயிடுச்சு. 8th ஓவருக்கு இதுக்கு போயிட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பவுலர் சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்ல, மறுபடியும் கிரீனே தான் 1 ஓவர் போடுறாரு. அதனால அவங்க ஒரு லைனை போட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. முதலே இதான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும். அந்த இதுக்கு போறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிகே லெக்ஸ்பின்னருக்கு ஆட மாட்டாருன்னு 16 பால் இருக்கப்போ கிரீன் எடுக்கிறாங்க. அவர் 5 பாலுக்கு 4 ரன் 3 ரன் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏன்னா லாஸ்ட் 10 பால்ஸ் இருக்குன்னா கண்ணை மூடின்னு டிகேவை அனுப்பணும். அவர் எவ்வளவு வாட்டி பண்ணியிருக்காரு. அதை அவரை முன்னாடி இறக்கி விட்டாதான் ப்ராப்ளம். மேக்ஸ்வெல்லும் சுத்தமா ஃபார்ம்லயே இல்லாம இருக்க மாதிரி தெரியுறாரு இந்த சீசனுக்கு. திருப்பி எல்லாரும் மீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஓல்டு ஓஜி
மேக்ஸி இஸ் பேக், பிபிகேஸ்க்கு என்ன பண்ணாரோ அதை திருப்பி ஆர்சிபிக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு. அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆர்சிபி இவரோட ஃபார்ம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் என்ன பண்ணாங்க, லெஃப்ட்டுக்கு வீக்கு பட்லர்னு சொல்லிட்டு நேரா தூக்கி 2 லெஃப்ட் ஆர்மர்ஸ ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட விடுறாங்க. அதெல்லாமே அவங்க ரொம்ப அந்த ஃபார்முலா படி தான் நான் போவேன், இன்ஸ்டிங்டிவா போக மாட்டோங்கிற மாதிரி இருக்கு. அதான் இப்போ இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். நல்லா போயிட்டாங்க, நீ சொன்ன மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட்னா. ஆனா ஒரு டைம் மேட்சை மாத்தினதே யார் பார்த்தா பராக் தான். திடீர்னு ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அவர் 2 போட்டு தான் அதுக்கு அடுத்த ஓவர்ல விக்கெட் வந்துரு சால் வந்து. ஸோ அதனால டக்குன்னு ஒரு மூவ், ஏன்னா அவங்க கிட்ட 5 பவுலர் தான் இருக்காங்க, ஆனா 5 பேரை வச்சுதான் சமாளிக்கணும். திடீர்னு அவர் ஏன்னா பவுல்ட் அடி வாங்கிட்டாரு, அதுக்கு யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டாதான் அவர் ஒரு ஓவர் இது பண்ண முடியும். பராக போடாது, அது கரெக்ட். ஆனா நீ சொல்ற மாதிரி இவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதுக்காக ஒரு பாயிண்ட் சொல்றேன். டக்குன்னு உள்ள இவங்க இன்ஸ்டிங்டிவா எதுவும் பண்றது இல்ல, நல்ல பவுலருக்கு கொடுத்து 30 ரன் போனா பரவாயில்லன்னு நினைச்சிட்டு பண்றாங்களோ என்னமோ. அது அந்த மாதிரி இவர் டாகர் 20 ரன்னுக்கு போனாரு, அவரு ஒரு 18 ரன்னுக்கு போனாரு. அந்த மேக்ஸ்வெல் குத்து 18 ரன் போனா என்ன, அதுதான் நான் கேக்குறேன். அதுக்கு பதில் ஒரு 5 ரன் போட்டிருந்தாருன்னா 13 ரன் சேவ் தானே, நமக்கு தெரியாது. பட் அவங்க அதான் அந்த காம்பினேஷன், அதான் 2 பேரும் நல்லா ஸ்பின் ஆடுவாங்க, அதுதான் அவங்களுக்கு பயம். பட்லரும் நல்லா ஸ்பின் ஆடுவாரு, சஞ்சு சாம்சன் சொல்லவே வேணாம், நல்ல ஸ்பின்னரே அடிப்பாரு அவரு. இல்ல அதான் அவங்க எழுதி வச்சிட்டாங்க, ஆஃப் ஸ்பின் ரைட் ஹேண்டர்ஸ் ஆட முடியும், லெக் ஸ்பின் ரைட் ஹேண்டர்ஸ் ஆட முடியாது. அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சு ஆடுறாங்க. இப்போ ஆடின எல்லா மேட்ச் அப்படிதான் பண்ணிருப்பாங்க, எதையுமே அதே லைன் அப்படி. அதனாலதான் ஒரு பிரசன்டேஷன்ல சொல்லியிருக்காரு, நாங்க மேக்ஸ்வெலுக்கு யோசிச்சுட்டு ஜெய்ஸ்வாலுக்கும் எக்மருக்கும் தான். ஜெய்ஸ்வால் அவுட் ஆனா நாங்க மேக்ஸ்வெலுக்கு ஓவர் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த மாதிரிலாம் அவங்க பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி போனா டீம் நல்லா இல்லையே, டீம் நல்லா இல்லைன்னா நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிடணும், எல்லாருக்கும் கொடுத்து பார்த்துணும், போடுங்கடா வாங்கடா எல்லா லைனா ஓவர் போட்டு பாடுங்கடா, எவனுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகட்டும்டா. ஏன்னா நேற்று திடீர்னு சென்னை அப்படிதான் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா 11 ஓவர் மேல மொயின் அலி வந்தாரு. ஆல்ரெடி கரெக்டா பவுலர்ஸ் இருக்காங்க, சௌத்ரி அடி வாங்கினோடனே மொயின் அலி வந்தாங்க. இங்க அடி வாங்கினாலும் மறுபடியும் திருப்பி டாகருக்கு ஓவர் கொடுக்குறாங்க, திருப்பி இமான்ஷுக்கு ஓவர் கொடுக்குறாங்க. அதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ். 2 ஓவரோட நிறுத்தினாங்களேன்னு நினைச்சேன், இன்னொரு ஓவர் கொடுத்து பார்ப்போம் பண்ணி மேட்ச் 16 ஓவர்ல முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அது வரைக்குமா தோணி இருக்கு. ஆனா கஷ்டமா இருக்கு, ஃபாஃப் டு பிளெசிஸ வந்து எல்லாரும் கமெண்ட் பண்றப்ப அவர் நல்ல பிளேயரு, நல்ல மனுஷன், அவரு கேப்டன்சி பண்ண தெரியல, அவரு ஒழுங்கா ரொட்டேட் பண்ண தெரியல, அது இதுன்னு கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் கோலியை கேட்கிறப்ப கூட சொன்னாரு, கோலியை லாஸ்ட் கேள்வி கேட்டாங்க, இப்ப யாரு உள்ள எடுத்துட்டு வருவீங்க, பவுலர் யாரை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறேன்னா, இப்ப நான் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டாரு, டிசிஷன் எடுக்கிற இடத்துல இல்ல அப்படின்னு. ஓகே, அடுத்த மேட்ச் போயிடலாமா? போயிடலாம் போதும். நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மும்பை டெஸ்பரேட்டா ஒரு வின்னுக்காக தேடிட்டு இருக்காங்க. 4th மேட்ச் 3 on trot தோத்துருக்காங்க வர்சஸ் டிசி. 4 மேட்ச்ல ஒரே மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வான்கடையில் நடக்குது, மதியம் 2:30 மணி மேட்ச். சூரியகுமார் யாதவ் வின்னு ஸ்ட்ரெயிட்டாவே. மேபி அவங்க 2-3 சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும் டீம்ல. ஒரு பவுலர் மாத்தி நுவான் துஷாராக்கு போவாங்களான்னு பார்க்கணும். அண்ட் இவரை தூக்கிட்டு அதான் யாரு டெவால் பிரேவிஸ் பதில் அவர் ஆடணும். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு இந்தியன் பிளேயருக்கு பதில் இவரை ஆட வைக்கணும், நேஹல் வதேராவா இல்ல ஸ்கை. மேபி நேஹல் வதேராவா ஆடலாம். நமந்திரும் நல்லதான் ஆடி இருக்காரு, ஆனா நேஹல் வதேரா ப்ரூவன் கேண்டிடேட்ன்றனால அவரை சேர்க்கணும்ன்ற மாதிரி தோணுது எனக்கு. அண்ட் லெஃப்ட் ஹேண்டரும் கூட, நமந்தீர் வந்து ரைட் ஹேண்டரு, திருப்பி ஸ்கையும் ரைட் ஹேண்டரு, நேஹல் வதேரா லெஃப்ட் ஹேண்டர்ன்றனால ஒரு பாசிட்டிவ் இருக்கும். டிசில என்ன நிலைமைன்னு தெரியல, முகேஷ் இன்ஜுரியில இருந்து வெளியே வந்திருக்காரா தெரியல, குல்தீப் வெளியே வந்திருக்காரா தெரியல, அவங்க எப்படி காம்பினேஷன்ல போறாங்கன்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் மும்பைக்கு ஆடுறவர் தான் பிருத்வி ஷான்னு நினைக்கிறேன், இதுலலாம் ரஞ்சில டொமஸ்டிக்லாம். ஸோ அவருக்கு ஹோம் கிரவுண்டா இருக்கும், நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்கு டிசிக்கு. பட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், எம்ஐ வின்க்கு தான் போறேன். எம்ஐ 4-4 தோத்தாங்கன்னா சுத்தமா டோர்னமெண்ட்ல ஒரு உப்பு சப்பு இருக்காது. ஆல்ரெடி ஆர்சிபி 4 அவுட்டு. ஸோ மும்பை வின் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீ எதோ சொல்லணும்னா சொல்லு, அப்புறம் கேப்டன்சி பிக்ஸுக்கு போயிடலாம். மும்பை தான் வின் பண்ணோம். அதே மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன், அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, நேஹல் வதேராவை நாங்க மேக்ஸிமம் மெயின் பிளேயராலாம் யூஸ் பண்ண மாட்டோம், இம்பாக்டா தான் யூஸ் பண்ணுவோம், அதுவும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா வதேரா ஆடுவாரா டவுட் தான். பட் என்ன பிரச்சனைனா, வதேரா திலக் வர்மா ஒரே கேம், சூரியகுமார் யாதவ் நமந்தீர் ஒரே கேம், அதுதான் அங்க பிரச்சனையே.
ஸோ இந்த 4 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதை தாண்டி ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா இவ்வளவுதான் நல்ல ஒரு செட்டில்டு. அதனால மேபி வேற ஏதாச்சும் டொமஸ்டிக் பிளேயர்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் ப்ராமிசிங் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த வடேரா பர்லா இல்ல நம்மடீர் பர்லா யாராச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்ல இவங்க 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரே மாதிரி ஆடுறவங்க தான், எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. சூரியகுமார் யாதவ் மட்டும் கொஞ்சம் சீக்கி ஆடுவார், அவ்வளவுதான். திலக் வர்மா எப்படி ஹிட் பண்றாரோ அதே மாதிரி தான் வடேரா ஹிட் பண்றாரு. பவுலிங்ல அதே லைன் அப் தான் இருப்பாங்க. நூவான் துஷாராவை நம்புவாங்களான்றது தெரியல. கண்டிப்பா கோச்சியே தான் போவாங்க. அதுக்கப்புறம் மஃபாக்காவை யூஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது மேக்சிமம். வேற யாரும் ஒரு அவங்க 3 பேர் வச்சு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாரினர்ஸ். டிம் டேவிட், டிவால் பிரேவிஸ். டிம் டேவிட், டெவல் பிரேவிஸ் வேணாம், எனக்கு என்ன பொறுத்தவரை அவர் வேணாம். 3 ஃபாரினரே போதும் அவங்களுக்கு. 3 ஃபாரினர் வச்சு அப்புறம் ஆகாஷ் மட்வால், ஜஸ்பிரித் பும்ரா. இல்ல சாரி, நுவான் துஷாரான்னு சொல்லிட்டேன். முகமது நபி ஆனா அவங்களுக்கு ஸ்பின் அட்டாக் ரொம்ப புவரா இருக்கு. அது இவருக்கு பதில் டிவால் பிரேவிஸ்க்கு பதில், ஏன்னா ஸ்கை வந்துட்டாரு டாப் ஆஃப் த ஆர்டர், ஸ்ட்ரெயிட்டாவே முகமது நபி ஆடலாம். பேட்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, பவுலிங்கும் போடுவாரு, 4 ஓவர் கொடுப்பாரு. கான்ஸ்டன்டா 32 ரன்னுக்கு மேலாம் அடிக்க முடியாது அவர் ஓவர்ல. கரெக்ட். பட் அவங்க இன்னமும் ஒரு பெரிய லீடிங் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு, பியூஸ் ஸ்ட்ராவலான்னு, அவர் தான் நம்புவாங்க. அதனால அவரு கூட இவரை சேர்த்துப்பாங்களான்றது இல்ல. ஒரு ஸ்பின்னர் இன்னொருத்தர் தேவையில்லாம ஆடிட்டு இருக்காங்களா, அவரை தான் தூக்கணுங்கிறேன். அந்த இவரு பேரு கூட என்னமோ சொன்னீங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா ஆடினாருன்னு. ஷம்ஸ் முலானி இல்ல, அவரை யூஸ் பண்றது இல்ல. ஒரு லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணல, அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் ஆடி இருக்காரு. போன மேட்ச் யார் 2 ஸ்பின்னர் யூஸ் பண்ணாங்க? அப்ப பியூஷ் கூட வேற யார் போட்டாங்க? ஒரு ஸ்பின்னர் தான் நினைக்கிறேன், ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அதுதான் அவங்களுக்கு மட்வால் வந்தாரு. மட்வால், பும்ரா, கோட்ஸி, மஃபாக்கா, பியூஷ் சாவ்லா, பாண்டியா 6 பேர் வச்சிருந்தாங்க. அதான் என்ன பொறுத்த இந்த 6 பேரும் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அது தாண்டி நீ பிரேவிஸ் வேணானா நபி எல்லாம் இவனுங்க சொல்ல முடியாது. இவங்க நாங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸே வச்சு ஆடிக்கிறோம், இந்தியன் பிளேயர்ஸே வச்சு ஆடிக்கிறோம், 3 ஃபாரினர்ஸ் வச்சு கூட விளையாடுவாங்க. அதே மாதிரி நானும் மும்பைக்கு தான் போறேன். டெல்லி அந்த அளவுக்கு ப்ராமிசிங் டீம் மாதிரி தெரியல, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னதான் ஓப்பனிங் நல்லா ஆட்டாலும் மிடில் சுத்தமா ஒண்ணுமே இல்லை, ஆர்சிபி மாதிரி தான். அதனால அவங்க கஷ்டம்தான். அவங்க மிடில்லையும் சரி எண்ட்லயும் சரி நல்லா ஆடுவாங்க. அவங்க ஒரு செம்ம பயங்கர இம்பாக்ட்ஃபுல் டீம் தான். திடீர்னு ரோஹித் சர்மாக்கும் வந்து 200 அடிச்சிடலாம், சொல்ல முடியாது. அதனால எம்ஐக்கு தான் போறேன் நான். ஓகே, இது நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? கேப்டன்சி பிக்ஸ் இந்த மேட்ச்ல. கேப்டன்சி பிக் கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் டேவிட் வார்னர் தான். டேவிட் வார்னர் கூட சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 2 பேர்ல யாரோ ஒருத்தர். அங்க வந்து பிருத்வி ஷா, டேவிட் வார்னர்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போகும். இல்ல திடீர்னு வெயில் காலத்துல மழை பெய்யற மாதிரி சம்மடி மார்ச் சச்சலாம் அடிச்சிடலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அவர் ஒரு பேய் ஆட்டத்தை காட்டாம இருக்காரு. அவர் வேற இப்போ ஆஸ்திரேலியா கேப்டன் ஒரு T20ல. சோ திடீர்னு ஒரு 3 ஓவர் மினிமம் போடுவாரு. அவரும் நல்ல பிக் தான். ஓகே, அடுத்த மேட்ச் LSG vs GT அட் லக்னோ. அந்த மேட்ச் திருப்பி அவங்க அதே கான்ஸ்டன்ட் டீம்ல தான் போவாங்க. மில்லர் வந்து இல்ல, மினிமம் 2 வாரத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க இந்த கேன் வில்லியம்சனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரோட தான் ஆடுவாங்க. ஆனா அவங்க 3 பேர் ஒரே ஃபார்மேட் பிளேயர்ஸ் இருக்கிறது நான் முன்னாடியே சொன்னேன். எல்லாரும் தட்டி ஆடுறவங்க தான். விருதுமன் சாஹா, கில் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அக்ரெசர் ரோல் பிளே பண்ணுவாங்க, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தட்டி ஆடுவாங்க. அண்ட் வில்லியம்சன், சாய் சுதர்ஷன், விஜய் சங்கர் 4 பேருமே ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க, தட்டி தட்டி ஆடுறவங்க தான். இந்த மாதிரி போனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா லக்னோல அது சூட் ஆகும். லக்னோ ஸ்லோ ட்ராக் தான், இந்த பேட்டிங் லைனப்புக்கு அது சூட் ஆகும் தான் நினைக்கிறேன். அண்ட் லக்னோ நல்ல டீமா தான் தெரியுறாங்க. அண்ட் மயங்க் யாதவ் திருப்பி எப்படி போடுறாரு சுப்மன் கில்லுக்கு, வில்லியம்சனுக்குன்றது ஒரு பெரிய டெஸ்ட். அதை வச்சுதான் அவரோட குவாலிட்டி டிசைட் ஆக போகுது. இது வரைக்கும் குவாலிட்டி பேட்ஸ்மேனுக்கு அவர் இன்னும் போடல. அதுவும் இந்தியன் பேட்ஸ்மேன் அண்ட் கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்க பேட்ஸ்மேனுக்கு போடுறப்ப தெரியும். சாய் சுதர்ஷனும் நல்லா ஆடுறாரு. அவர் 10 ரனாவே வச்சு வெளுத்தாரு லாஸ்ட் ஃபைனல்ஸ்ல. எப்படி ஆடுவாங்கன்னு பாக்குறப்ப தெரியும். சப்போஸ் டெத்ல மேபி சான்ஸ் கிடைச்சி டிவாட்டியாக்கு போட்டாலும் தெரியும் எப்படி போடுறாரு. அவரும் நல்லா ஆடுறாரு. கரெக்ட். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் கன்ஃபார்ம் கவர் ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன்.
இப்பயும் அவங்கள வந்து பவர் பிளேக்கு நல்லா ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்ல. 2 பக்கமும் அப்படிதான் இருக்காங்க. லக்னோலயும் அப்படிதான் இருக்காங்க, குஜராத்லயும் அப்படிதான் இருக்காங்க. மிடில் தான் மயங்க் யாதவும் மிடில் தான் போட்டு லாஸ்ட் ஸ்டாப் மேட்ச் வர பண்றாரு. மோஷன் கான் இன்ஜூர்னு அவர் ஆடல. திருப்பி அவர் வந்தாதான் உங்களுக்கு பவர் பிளேல போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. இல்லைன்னா அதான் அந்த மணிமாறனை வச்சுதான் போடுவாங்க ஸ்பின்னர். ஓகே. அவனே 3 ஸ்பின்லாம் ஓவர் போட்டு வச்சிடறாங்க சித்தார்த் இல்ல மணிமாறன். ஸ்பின்லாம் வந்து ஷோங்கிலும் சாப்பிடுவாங்க, குறைய சொல்ல வேணாம். அதுதான் இவங்க குஜராத்லயும் வந்து பவர் பிளே அந்த அளவுக்கு போடுறதுக்கு ஆள் இல்ல. அவங்க என்ன பொறுத்தவரை ஏன் ஜாஸ் ரெட்டில ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. போன வருஷம் இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் வந்து நல்லாவே போட்டாரு. பட் அவரை போடணும், அவரை உள்ள சேர்க்கணும்னா கண்டிப்பா கேன் வில்லியம்சன் தான் டிராப் ஆகணும். சோ அதனால டிராப் ஆகணும். இல்லைன்னா அவரும் அஸ்மத்துல்லாவும் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. இல்ல அவருக்கு பதில் கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். அவர் கரெக்ட் மொத்தம் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் 4 மேட்ச்ல. கரெக்ட் பேட்டிங்கும் கிடைக்கல அவருக்கு. அவர் போடுற 134 ஸ்விங் வந்து இவரு ஃபாஸ்ட் பவுலர், ஆல்மோஸ்ட் 145 பிளஸ், ஏன் 150 கூட ட்ரை பண்ணுவாரு. 150ல இவருக்கு ஸ்விங் ஆகும். ஸோ அதனால ஜாஸ்லியரை கூட்டினாலே அவங்க கொஞ்சம் திணறுவாங்க. முதல்ல கேஎல் ராகுல ஸ்டாப் பண்ணணும். கேஎல் ராகுலும் டிகாக்கும் ஸ்டாப் பண்ணுனா டிகாக்கு யார் மன டிகாக்கும் செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவங்கள ஸ்டாப் பண்ணனா பவர் பிளே தான் மேட்டர்ஸ். உமேஷ் யாதவ் ரொம்ப ட்ரை பண்றாரு. பட் அவரோட ஏஜுக்குன்னு ஒண்ணு பார்க்கணும். பட் அவரோட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காரு. அவரை குறை சொல்ல முடியல. அன்னைக்கும் 2 ஓவர் நல்லா போட்டாரு, 1 ஓவர் தான் சொதப்பிட்டாரு. ஆனா 2 மேட்ச் எல்எஸ்ஜி வந்து கிட்டத்தட்ட தோக்க வேண்டிய மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. பிபிகேஎஸ் கிட்டயா இருக்கட்டும், ஆர்சிபி கிட்டயா இருக்கட்டும், ஆப்போசிட் டீம் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா இருக்க பொசிஷன்ல இருந்து விட்டுட்டாங்க மேட்சை. ஸோ இந்த மேட்ச் எப்படி போகும்னு தெரியல. ஜிடி ஜெயிச்சா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க 4ல 2 தான் வின் பண்ணிருக்காங்க. ஆமா கரெக்ட். அதனால அவங்க ஏதோ டெஃபெண்டிங் சாம்பியன், டெஃபெண்ட் பண்றதுல பெரிய ஆளுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டு புடிச்சிருவாங்க. அந்த ரெக்கார்ட் நல்லா வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு அதை ட்ரை பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குஜராத் கன்ஃபார்ம் பிரேக் பண்ணிடும்டா எனக்கு தோணுது. ஆமா, ஆக்சுவலி அவங்க டிஃபெண்டிங்ல பெரிய ஆளுன்னா இவங்க சேசிங் பயங்கரமா பண்ணிருக்காங்க. எவ்வளவு க்ளோஸ் மேட்சஸ் ஆப்போசிட் ஹேண்ட்ல இருந்து கிராப் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. மில்லரும் டிவாட்டியாவும் சேர்ந்து நிறைய மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷங்கரும் லாஸ்ட் சீசன்ல பண்ணிருக்காரு. ஒரு மேட்சோ 2 மேட்சோ பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் கரெக்டா செட் ஆகுது. இவங்க டாஸ் வின் பண்ணா சேஸ் பண்ணணும் தான் ஆசைப்படுவாங்க, அவங்க டிஃபெண்ட் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதன்படி நான் ஜிடி வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் குவாலிட்டி டீம் தான் எல்எஸ்ஜி. தெரியல, பார்க்கலாம். க்ளோஸ் மேட்சா இருக்கும். கேப்டன்சி ஆப்ஷன் சொல்லிட்டு முடிச்சிடலாம். 2 டீம் கேப்டன் அவ்வளவுதான். கண்டிப்பா அவங்க ஆடியே ஆகணும். கில்லு, கேஎல் ராகுல் இல்ல சுதர்ஷன், அவ்வளவுதான். டிகாக்கு சுதர்ஷன் சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கண்டினியூவா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியல டிகாக். அதனால ஆமா அதுதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பார்க்கலாம். ஆமா 3 மேட்சும் நல்லா ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும், ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தெரியாம அவுட் ஆயிட்டாரு. மேபி அதுவே நடக்கலாம் இன்னொரு மேட்ச். சரி, ஓகே. ஆமா, ராகுல் வேற ஒரு ஃபெயிலியர்ல இருந்து வராரு. மேபி அவர் ஆட வாய்ப்பு இருக்குதான். சரி, ஓகே, பார்க்கலாம். ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. நாளையோட முடியுது இந்த வாரத்தோடுக்கு. நாளைக்கு மேட்ச் ரிவ்யூவோட வந்து மீட் பண்றோம். பாய்.